ஆரம்பத்திலிருந்தே அவன் காதுகளில் தமிழ் ஒலிக்கட்டும் என்று இங்கு வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் இளம் பெற்றோர்களுக்கு வணக்கம். தினமும் ஆங்கிலம் கேட்டு கேட்டு அழுத்து போல உங்கள் எல்லோருக்கும் இன்று தமிழ் கடலில் மூழ்கி இன்பம் அடைய வேண்டும் என்று வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எது அழகு, பொன்னகையா அல்லது என் புன்னகையா என்று கேட்கும் என் குலத்து தமிழ் உதவிக்குழுங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். செய்வன திருந்த உங்களை எந்த சக்தி இங்கு கொண்டு வந்து சேர்த்ததோ, எந்த சக்தி என்னை இங்கு உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறதோ, நம் அனைவரையும் இந்த மாத நேரத்தில் ஒன்றாக கூடும்படி எந்த சக்தி நமக்கு படைத்திருக்கிறதோ, அந்த இயற் சக்தியின் இறை சக்தியின் முன்னால் நாமெல்லாம் குழுமி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வடைகிறேன். நான் ஒரு பேச்சாளி அல்ல, பாட்டாளி. நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குறைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்றால் எனக்கு முன்னோடியான பாரதி. அவன் கவிதையிலே, நானும் இசையிலே. அவன் பாரதி. Excuse me, it's Vilda. Somebody is coming. பாரதி. How many? Somebody. I have 3 daughters and 1 more. அது சின்ன பெயர். என்ன பேச சொன்னதுனால என்ன பேசுவது என்று தெரியாமல் எனக்கு தெரிந்த சிலவற்றை திருக்கி உங்கள் முன்னால் படிக்கிறேன். இதில் தவறுகள் இருக்கலாம், உங்கள் கருத்துக்கள் ஒத்து போகாமல் இருக்கலாம். நல்லவர்களை எதிரும் வல்லவர்களை எங்கெங்கும் உள்ளவர்களே, நல்லவர்களுக்கு எதிர்கள் இல்லை, தோல்வி இல்லை, துன்பமான வழக்கு இல்லை, திறமையான மற்றவர்கள் மேலே வரும்போது பொறாமை இல்லை, அவர்களுடைய மனநிலையில் அதிருப்தி இல்லை. இந்த மனப்பான்மை நம்மிடையே எக்காலான சூழ்நிலையிலும் ஓட்டத்தையும் உற்சாகத்தையும் கைவிடாது, உழைத்தல் ஒன்றையே மூலதனமாக கொண்டு பிறந்த நாட்டை விட்டு, சுற்றத்தை விட்டு, அன்னை தந்தை உறவுகளை விட்டு இவ்வளவு தூரம் வந்து நாம் யார் என்று உலகத்துக்கு அடையாளம் காட்ட உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் தர்ப்பணம் இல்லை, மாறாக தன்னம்பிக்கை தெரிகிறது. நாம் உழைப்பது நாம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே அல்லாது அடுத்தவனை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்று. நமக்கு இருக்கும் ஊக்கமும் ஆர்வமும் அடுத்தவர்களுக்கும் இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம் மீது நாம் கொள்ளும் அக்கறை சமுதாயத்தில் நாம் கொண்ட அக்கறையாகும். இதில் நாம் நீங்களும் ஒன்று என்று நான் எண்ணுகிறேன். அந்த அக்கறையோடு நான் பாடுபடுகிறேன். அதே அக்கறையோடு தான் கடல் கடந்து நீங்களும் வந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் வேறு வேறு அல்ல. எப்படி ஒரு மரத்தில் கிளைகளும் இலைகளும் ஒட்டுகளும் பூக்களும் பிஞ்சுகளும் காய்களும் கனிகளும் வெவ்வேறாக தோன்றினாலும் அந்த மரம் உண்டாக காரணமான ஒரே ஒரு விதைக்குள் அத்தனை தோற்றங்களும் அடங்கி இருக்கின்றனவோ, அதே போல் வேறு வேறாக நாம் தோன்றினாலும் வாழ்ந்தாலும் ஒரே விதையிலிருந்து வந்தவர்கள், ஒரே விதையிலிருந்து வந்த இலை, மரம், காய், பழம் என்ற வெவ்வேறு தோற்றங்களை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் ஒருவர் விதையாக இருக்கிறார், ஒருவர் வேறாக உள்ளூர் இருக்கிறார், இன்னொருவர் இலையாகவும் பூவாகவும் காயாகவும் கனியாகவும் இருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தோற்றம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. இலைகளை எடுத்துக்கொண்டால் துளிர், தளிர், இலை, சருகு என்ற தோற்றங்கள். பழம் என்று எடுத்துக்கொண்டால் முட்டு, பூ, பிஞ்சு, காய், பழம் என்ற தோற்றங்கள். இது போல இத்தனை வித்தியாசமான தோற்றங்களை நாம்
நமக்குள் கொண்டிருந்தாலும் விதை எப்படி அதற்கு மூலமாக இருக்கிறதோ அந்த விதை போன்ற கலாச்சாரம், பண்பாடு, மனிதநேய உணர்வு, தன்னம்பிக்கை என்ற அத்தனையும் நம்மை உருவாக்கிய ஒரே விதைக்குள் அடங்கும். நாம் ஒவ்வொருவரும் ஓரொரு விதையே. இதிலிருந்து எத்தனையோ மரங்கள் தோன்றலாம். அதில் தோன்றுகின்ற விதைகளிலிருந்து கணக்கற்ற மரங்கள் தோன்றலாம். நம்மில் குறிப்பாக சுட்டிக்காட்டுகின்ற தோற்றம் ஒரு சிலருக்கு அமையலாம். அதனால் அவர் உயர்ந்தும் மற்றவர்கள் தாழ்ந்து போய்விடப் போவதில்லை. வானளாவும் விதையை பார்த்து அடிமரத்து வேறு பொறாமை கொள்வதில்லை. கடவுளுக்கு அர்ச்சிக்கப்படும் மலர்களை பார்த்து இலைகள் பொறாமை கொள்வதில்லை. சுவை மிகுந்த பழங்களை பார்த்து மொட்டுக்கள் பொறாமைப்படுவதில்லை. பெருமையும் பெருமிதமும் கொடுக்கின்றன. யார்கள் சலசலத்து தங்களின் மகிழ்வை தெரிவிக்கும் விதைகள் போல் உங்களின் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல வாழ்க்கை முறையை கண்டு நான் எனது மகிழ்ச்சியை தெரிவிப்பது போலவே எங்களை கண்டவுடன் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் மலர்ந்த முகத்தில் காட்டுவது என்று நான் மட்டற்ற ஆனந்த வெள்ளத்தில் அமிழ்ந்து போகிறேன். நாம் ஒவ்வொருவருக்கும் உரிய பணி இயற்கையிலேயே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரை முன் உதாரணமாக கொண்டு நாம் முன்னே வருவதற்கு உத்வேகம் கொள்ள வேண்டுமே தவிர அவரை போல நாம் வர வேண்டும் என்று முயன்றால் அது இயற்கையில் விதிக்கப்படாமல் சாத்தியப்படாது. இது இயற்கையில் விதிக்கப்பட்டிருந்தால் தானே வரும் என சும்மாவும் இருக்கக்கூடாது. உதாரணமாக என்னுடன் வந்திருக்கும் கமலஹாசன் போல் நான் நடிக்க வேண்டும் என்று முயன்றால் எவ்வாறு அது சாத்தியம் இல்லையோ நான் நடிக்கலாம். ஆனால் கமலஹாசன் போல் நடிக்க முடியுமா என்று நான் முயன்றால் அது எவ்வாறு சாத்தியப்படாதோ அதே போல இன்னொருவரை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர அவரை போல் வர வேண்டும் இவரை போல் வர வேண்டும் என்பது நாம் இயற்கையில் விதிக்கப்பட்டிருந்தால் தானே வரும். ஒருவர் போல் ஒருவர் வராதது ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்கு குறைந்தவர்கள் இல்லை. அவர்களுக்குரிய சிறப்பு அவர்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக அவர்கள் இருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறீர்கள், நான் அங்கே இருக்கிறேன். காயாக இருப்பதால் பொய்யா கசப்பதில்லை, பழமாக இருப்பதால் மிளகாய் இனிப்பதில்லை. அது அவர்கள் பற்றிய இடத்தில் இருந்தால் அதுவே சிறப்புக்குரிய அம்சமாகும். ஒரு சிறிய கதையை நானே எழுதிய கதையை உங்களுக்கு இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிற்பி ஒரு மலையடி வாரத்தில் ஒரு அம்மன் சிலை செய்வதற்காக நல்ல கல்லை தேர்ந்தெடுப்பதற்காக மலையடி வாரத்திற்கு சென்று ஒரு அருமையான கல்லை இந்த சிற்பத்திற்கு இது உரியது என்று தேர்ந்தெடுத்து அதை சிற்பமாக வடிக்க தொடங்கினார். அது சிற்பக்கலைக்கு உரியதாக அந்த லட்சணத்தோடு அமைந்த கல்லை தேர்ந்தெடுத்து அதை சிற்பமாக வடிக்க முயன்றார். அப்பொழுது சிற்பமாக வடிக்கின்ற பொழுது அவன் செதுக்கிய கல்களில் இருந்து ஒரு கல் கீழே விழுந்து அழிவு கரையில் ஓடி ஆற்றில் கலந்து அது உருண்டோடி 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 நாளடைவில் அது ஒரு கூழாங்கல்லாக மாறி ஏதோ ஒரு கரையில் ஒதுங்கியது. அது எந்த கரையில் ஒதுங்கியதோ அதே கரையில் இந்த கால இடைவெளிக்குள் சிற்பி படித்த சிலைவடிவம் முடிந்து அந்த கரையில் அமைந்த கோயிலில் அந்த அம்மன் சிலை அமைக்கப்பட்டது. கூட்டம் அந்த சிலையை பார்ப்பதற்கும் அந்த கோயிலுக்கு வருவதற்கும் வந்து சென்றனர். இந்த கூழாங்கல் ஒதுக்கிய கூழாங்கல் அந்த அம்மன் சிலையை பார்த்து நாம் இருவரும் ஒரே கல்லிலிருந்து வந்தவர்கள், என்னுடைய நிலையை பார்த்தாயா அவனுடைய நிலையை பார்த்தாயா என்று அது வருத்தப்பட்டது. ஆனால் அது வருத்தப்படுவதற்கு அர்த்தமே இல்லை. சிற்பி தற்செயலாக அந்த கோயிலுக்கு வந்தவர் கரைக்கு கால்கள் வந்த பொழுது ஆற்றங்கரைக்கு வந்த பொழுது அந்த கூழாங்கலை கண்டார். லட்சணப்படி சிற்பசாஸ்திர லட்சணப்படி அந்த கல் இந்த கல்லிலிருந்து வந்த கல் என்பதை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு இறைவனுடைய ஒரு லீலையை நினைத்து தன்னுள் தானே சிரித்துக் கொண்டார். அந்த கல்லும் இந்த கல்லும் ஒரே கல்லிலிருந்து வந்தவைகள் என்றாலும் அதற்குரிய இடங்களை இறைவன் விதித்திருந்ததால் ஒன்று அம்மன் சிலையாக ஆயிற்று. அதே கோயில் முன்னால் அதே கல் கூழாங்கல்லாக இருந்தது. இந்த கூழாங்கல்
ஒரு சுயம்புலிங்கமாக மாறி அது வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது வெறும் கூடங்களாகவே ஆக வேண்டும் என்று இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நான் அங்கே இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறேன். நாம் எல்லோரும் ஒரே மரத்தில் அந்த ஒரே விதையின் வேறு வடிவங்கள் பார்த்தால் இனமே, பண்பாக பார்த்தால் பண்பை. மற்றெந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நாம் பேசும் மொழிக்கு உண்டு. உதாரணமாக மண் என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். மண் என்பது ஒட்டாதது. நாம் உட்கார்ந்தால், மண்ணில் உட்கார்ந்தால் அது நம் மீது ஒட்டாது, ஒட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது. மண் என்பது நம் மீது ஒட்டும். மணல், மண் என்று பெயர் வைத்தான். மணல், மண் அல்லாதது மணல். மணல், மணல் ஒட்டாது. மண் என்பது ஒட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது. மணல் என்பது ஒட்டாதது. மண் அல்லாதது மணல் என்று வைத்தான். உடல், உடைமை. இந்த உடல் நமது உடைமை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உடைமை அல்லாதது உடல். நமக்கு சொந்தமில்லை. இந்த உடம்பு நமக்கு சொந்தமானதில்லை. அதற்கு மேலான உயிர் தான் நமக்கு சொந்தம். அந்த உடல், அந்த உயிரை, அப்போ உடம்பு நமக்கு சொந்தமில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு சொந்தமானது எது என்று கேள்வி வருகிறது. உடல் அல்லாமல் போவது என்பதால் எது இருப்பது என்ற கேள்வி வருகிறது. இருப்பது என்பது வீடு ஒன்றே. வீடு, அறம்பொருள், இன்பம் என்று சொல்லிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வீடு என்ற ஒரு சொல்லி இருப்பது அது மோட்சத்தை குறிக்கும். பக்தி மார்க்கத்தில் இது மோட்சத்தை குறிக்கும். இல் என்பது இல்லாதது என்ற பொருள் கொண்டிருக்கும் பொழுது இல் என்பதற்கு வீடு என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இந்த இல் அந்த வீடும் இந்த இல்லமும் ஒன்றாகாது. அந்த வீட்டை அடைவதற்காக இந்த இல்ல என்பது மனையை குறிக்கும். இந்த மனையின் மூலமாக அந்த வீட்டை அடைவதற்கு துணையாக இருப்பவர்களே மனைவி. மனை என்பது வீட்டை குறிக்கும். நாம் இருக்கிற வீடு வீட்டை குறிக்கும். இதற்கு துணையாக உதவி செய்பவர்களே மனைவி. அவளுக்கு கண் போன்றவன் கணவன், கண் அவன். மனை அமைப்பவள் மனைவி. அவளுக்கு கண் போன்றவன் கணவன், கண் அவன் கணவன். இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த இல்லத்தை சேர்வதற்காக நடத்துவது இல் அறம். இதை கற்று உணர்வதே, கற்று அடங்குவதே கற்று அல் கற்றல். கற்றுவிட்டோம் என்ற பெருமை கொள்ளாது, கற்று அடங்குதலே கல்வி கற்றல். இவ்வளவு சிறப்புகளை உடைய இந்த தமிழ் மொழி என்னோடு நானும் கற்று அதை மற்றவர்களுக்கும் உணர்த்தும் வாய்ப்பை நான் பெற்றமையை இறைவன் எனக்கு அளித்தமைக்கு இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு உடன் தோன்றிய தளிர்களே, துளிர்களே, கிளைகளே, பழங்களே, என் சகோதரர்களே, எல்லோருக்கும் நன்மை தரும் நல்வழியே உனது வழி. எவருக்கும் தீமை வைக்கும் செயலை நீ ஒருபோதும் செய்ய மாட்டாய். அதற்குரிய நெஞ்சிடம் உன்னிடம் உண்டு. நன்மையின் வழி நடப்பவன் எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன்னால் பிறர் அடைவதெல்லாம் நன்மையே. நன்மையின் வடிவே நீ. தன் உயிருக்கும் உடலுக்கும் தீமை செய்வார் யார்? இவ்வுலகையே உனது உடம்பாக நீப்பார். அந்த உடம்பிற்கு அழிவில்லை. இவ்வுலகத்தையும் உள்ளடக்கி இருப்பதே உனது உயிர். அந்த உயரும் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. இந்த உண்மையின் உணர்வை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு நீ வாழ்வதுதான் வாழ்க்கை என்று எண்ணாது, இதற்கு மேலும் ஒரு இலக்கு இருக்கிறது என்று நம்பிக்கையுடன் முன்னேறி வா. முன்னணி எடுத்து வைத்து ஏறுவோம் ஏறி வா. நீ நல்லவன், மிகவும் நல்லவன். நல்லவனுக்கு தோல்வி இல்லை. தோற்றா நீ நல்லவன் இல்லை. இதை நான் உனக்கு சொல்வது நான் உனது தலைவன் என்ற இடத்தில் அல்ல. உன்னையும் என்னையும் விட நம்மை ஏமாற்றாது நமக்காக உழைப்பது நம்மை விட வேறு யாராக இருக்க முடியும்? எந்த தலைவனும் நமக்காக உண்மையோடு நம்மை விட நமக்காக உழைக்க முடியாது. எனக்காக நான் உழைத்த உழைப்பு, உனக்காக நான் உழைப்பது. என் மீது நான் காட்டும் அக்கறை உண்மையில் என் மீது நான் காட்டுவதில்லை, உன் மீது நான் காட்டும் அக்கறையாகும். இறைவன் மீது நான் கொண்ட அன்பு
என் மீது உன் மீதும் நான் கொண்ட அன்பு. இந்த விதை இதன் மீது அக்கறை காட்டுவதற்கு காரணம் அதில் தோன்றும் மரங்களுக்காக, கிளைகளுக்காக, இலைகளுக்காக, காய்களுக்காக, கனிகளுக்காக. இந்த உண்மையின் உணர்வை உள்ளத்தில் கொண்டு நீ வாழ்வதுதான் வாழ்க்கை என்று எண்ணாது அதற்கு மேலும் ஒரு இடத்தில் இருக்கிறது என்று நம்பிக்கையுடன் முன்னேறி வா, முன்னணி எடுத்து வைத்து ஏறுவோம் ஏன் வா. நீ நல்லவர், நல்லவனுக்கு தோல்வி இல்லை, தோற்றால் நீ நல்லவன் இல்லை. நன்றி, வணக்கம். அமெரிக்காவிற்கு நாம் எல்லோரும் வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. எங்கு திரும்பினாலும் டீயா காஃபி காஃபி டீ வேணும். காஃபி தேங்க்ஸ். காஃபி காஃபி வேணுமே. அடுத்தது அவர் தான் இளையராஜா. அடுத்து அவரை பேசுகிறேன். அந்த ப்ரோக்ராம் பேசிட்டேன். ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? அடிநிலை
வருஷம் வராமல் போயிட்டாரு. வருஷம் வருவார். இந்த வருஷம் வராமல் போயிட்டாரு. ஏன் என்னாச்சு? உடம்பு ரொம்ப வயசாச்சு. Introduction of the past. My father was unable to travel to the United States and attend his meeting today because of health reasons. I would like to thank you on his behalf for crediting him the Tamil Nadu Foundation Award of Excellence. My father's acceptance speech is included in your souvenir and I suggest you read a brief version of it. which the president of Vietnam actually doesn't know that I have. Thank you, John.
அவைத்தலைவர் அவர்களே, ஈடு இணையத்தை இசைக்கிறனா இமயத்தில் பொடிமுறைத்து உலக தமிழர் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து நிற்க தேமர் நதிக்கரையில் அறிஞ்சாதனை படைத்த இசையின் பேரரசர் இளையராஜா அவர்களே, களத்தூர் கண்ணம்மாவிற்கு கோடையாய் உருக்கெடுத்து இந்த தலைமுறைகள் மகா நதியாக பெருக்கெடுத்து உலக தமிழகம் உள்ளமெல்லாம் திரண்டு நிற்கும் கமலஹாசன் அவர்களே, புதுவை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவரும் ஆய்வுக்கூட பலவற்றின் படைப்பாளருமான பேராசிரியர் காப்பா ரஹ்மான் அவர்களே, பழமைய வகுப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைத்து கல்வியும் புரட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழியை மிகவும் ஏற்றது என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே விளங்குகின்ற தாய் தமிழ் கல்வியின் பணியில் ஏற்ற அன்பு சகோதரர் இனிய நண்பர் தியாக அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ்நாடு அறக்கட்டளையும் அமெரிக்க கூட்டுத்தமிழ் சங்கங்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த தமிழ் விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் என் தமிழகமே, உன்னை எனது சிரம் வாழ்த்தி தரம் சேர்த்து வணங்குகின்றேன். வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய தமிழர் நிலை என்ற கருப்பொருளை மையமாக வைத்து நடக்க இருக்கின்ற இந்த மாநாட்டிலே நடக்க இருக்கின்ற கருத்தரங்களிலே பங்குபெற்று கலந்து உரையாடி இன்றைய தமிழரின் நிலை என்ன, வருங்கால தமிழரின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து ஆவண செய்ய அடிகோல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சென்றல் வீசிய திசையிலே புயல், என் செந்தமிழர் வாழும் மண்ணிலே போர், மறுத்தமிழர் நாம் என்று மாறுவதற்கு மாநிலத்திலே மறதி, என் தமிழ் தாயின் கண்களிலோ கண்ணே, என் நிலைமை தமிழினமே, நீ விழித்து எழுவது எப்போது? எப்போது என் தமிழ் தாயின் கண்ணீரை வழித்து எழுவது? என் இளம் தமிழர் வாழ்வினை வழிபடுத்துவது எப்போது என்று என் குணங்களிலே எழுகின்ற வினாக்களுக்கு இம்மாநாடு விடை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு ஒரு மறுமுறை உங்களை வருகை என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அமெரிக்க வாழ் தமிழில் பேசுகிறான் என்றால் அதுவே ஒரு மகத்தான சாதனை. அதுவும் அமெரிக்க வாழ் மலையாளி தமிழ் பேசுகிறான் என்றால் அது மகத்தான சாதனை. மேயர் ஏப்ரஹாம் அவர்களை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். தொடர்ந்து ப்ரொஃபசர் அரவாணன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நேரம் ஆய்க்கொண்டிருக்கிறது. சுருக்கமாக இனிமையாக பேச வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்கிறேன். சொற்பொழிவு ஆற்றுவதற்கு முதல் இந்த விழாவை ஒட்டி ஒரு அழகான மலரை நாங்கள் படைத்திருக்கிறோம். அதை அன்போடு மரியாதையோடு மிகவும் பெருமையோடு அதை கலைஞர் இளையராஜா அவர்களுக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த அவைக்கு தலைமை தாங்குகின்ற தகுதி விகுதி படைத்த தலைவர் அவர்களே, அமெரிக்கா வாழ் பெரியோரே, தம்பிகளே, தங்கைகளே, முதலாவது திட்டப்படி இந்த மண்ணில் உருவான மலரை வெளியிடுகின்ற பணி ஏறத்தாழ 125 பக்கங்களிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த மலரில் அமெரிக்கா வாழ் கலைஞருடைய கை வண்ணத்தை என்னால் பார்த்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் சின்னம் சிறு சிறுவன் எழுதிய ஒரு கவிதை வெளியிட ஓரிரண்டு ஆங்கில கட்டுரைகள் உட்பட ஏறத்தாழ கண்ணன் முத்தரசன், ஆரோக்கியசாமி, ராஜகுரு, கோசி, நாகப்பன், சுந்தரபாண்டியன், அன்னைதாசன், ராஜன், மீனாட்சி, ஸ்ரீகாந்த், நாச்சிமுத்து, சாந்தா, வெண்ணிலா, பிரபா, தாமோதரன், சுமதி ஆகியோர் அலங்கரித்திருக்கும் இந்த அருமையான மலரில் எல்லா கருத்துக்களையும் எடுத்துச் சொல்லுகின்ற திருப்பம் இருந்தாலும் இந்த 125 பக்கங்களில் அதுவும் இந்த பெரிய அளவில் உருவாயிருக்கக்கூடிய இந்த மலரில் என்னுடைய நெஞ்சை கவர்ந்த ஒரு வரியை சொன்னால் அந்த வரியை கொண்டு இந்த மலருடைய அருமையையும் இந்த மலரை உருவாக்கிய குழுவினருடைய அருமையையும் அதற்கு தலைமை தாங்கிய நண்பர் கோபாலசாமியுடைய அருமையையும் இந்த அமைப்பை உருவாக்கிய இந்த அமைப்பின் அருமையையும் அந்த வரியை எழுதிய கைகள் பாஸ்கர் அவருடைய கைகள். அந்த பாடல் வரிகள் அனைத்தையும் படித்தால் நம்முடைய நெஞ்சம் மகிழ்ச்சியால் கூறாது, மாறாக சோகத்தால் கலந்தது. அந்த கவிதையில் நாம் தேர்ந்தெடுத்த ஒரே வரியை 4 சொற்களில் அடங்கிய ஒரே வரியை மட்டும் படித்து நான் அடுத்த என்னுடைய படிப்பு செல்வேன். விஜய் பாஸ்கர் எழுதிய வரியில் தான் நாளை ஈழத்தில் கொடி பறக்கும். உண்மையாக இந்த வரியில் மிக ஈடுபட்டு இந்த மலருடைய வைர வரி என்று இதை சொல்ல வேண்டும். நாளை ஈழத்தில் கொடி பறக்கும். அன்பர்களே, நான் வந்தபோது சரியான நேரத்திலே வந்துட்டீங்கன்னு ஒருத்தரை கேட்டார். எப்படி வந்தீங்கன்னு கேட்டார். நடந்தே வந்தேன்னு சொன்னேன். முந்தா நாள் யாரு வந்தார், என்னங்க இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், விமானத்தில் வந்தங்க. அதற்கு மேல நான் கேட்டார், எந்த விமானத்தில் வந்தீங்கன்னு கேட்டார். ஏர் இந்தியா விமானத்தில் வந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்பு அது 80 வாக்கில் நான் இந்த மண்ணிற்கு வந்து இந்தியாவுக்கு அவ்வாறு திரும்பினவுடன் இவ்வாறு அமெரிக்காவும் அப்பொழுது நான் பணியாற்றிய பயிற்சி பகுதிகளுக்கு திரும்பி போனபொழுது சென்னை லயோலாவில் பேராசிரியராக திரும்பி போனபொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்போ நன்கு தமிழ் பேசுகிறீர்கள் என்று சொன்னார்கள். எனக்கு வியப்பாக அமெரிக்கா ஒரு 10 பிரான்ஸ் நாடு, அங்கே 5 ஆண்டு வாழ்க்கை. இதற்கு பிறகு நான் திரும்புகிற பொழுது அரவாணன் இப்போ நல்லா தமிழ் பேசுகிறேன். ஏன் அப்போ நான் முன்னாடி நல்லா தமிழ் பேசுறியா? அப்போ சொன்னா, அமெரிக்காவிலிருந்து ஆங்கிலத்தில் கலந்து பேசுவாங்க. இல்லை ஆங்கிலத்தில் தமிழர் கலந்து பேசுவாங்க. பிரான்சில் தமிழர்கள், பிரெஞ்சில் தமிழர் கலந்து பேசுவாங்க. அதெல்லாம் அந்த கலப்பு மொழியிலிருந்து வந்த நான் பேசுகிற மொழி நன்றாக இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அவர் சொன்னார், அதை விட சென்னையில மோசமா பேசுறாங்க. என்ற சென்னை சென்றவர்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுடைய இளையராஜா இன்னவர் நண்பர்களுக்கு தெரியும். அப்படி மொழி இருக்கிறது. இன்னொன்று என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப கடுமையான கேள்வி. என்னங்க அரவான உங்க பொய்யே பேச
ரொம்ப நல்லவன் ஆகிட்டு அப்படின்னாங்க. ஏங்க அப்ப நான் முன்னால் பொய் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப பொய்யே பேசுறேன். இல்லைங்க, காரணம் பொய்யாமை ஆட்சி அறநிற செய்யாமை செய்யாமை நன்மை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் நான் நல்லா படிச்சேன் இல்லையா, அதனால நான் பின்பற்ற தொடங்கியிருந்தேன். நான் விடை சொல்ல பொழுது அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அறவான நீங்கள் ஒன்றை மறந்து எதை மறந்துட்டீங்க? இங்க பொய் சொன்னாதாங்க பிழைக்க முடியும். ஒரு பழமொழி பாருங்க, தமிழ்ல 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். எனக்கு கல்யாணத்தை பொய் சொல்லி கொள்ளலாமா? வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையினுடைய திருப்பு முறை. இன்னும் சொல்ல போனால் தமிழ் பண்பாட்டிலே அது ஒரு 2வது பிறப்பு. அந்த 2ஆம் பிறப்பாக இருக்கிற வாழ்க்கையில 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் என்றால் நம்முடைய கோட்பாடு, நம்முடைய பண்பாடு திருவள்ளுவர் காலத்திலிருந்து எவ்வளவு சரிந்து என்பதற்கு அது ஒரு சரியான சாட்சி. இது பண்பாட்டை பற்றி சில செய்திகள் சொல்வதால் சொன்னாங்க. கோயிலுக்கு போறாங்க, நீங்களும் போறீங்க, நானும் போறேன், பொது காரியம் அப்ப நண்பர்கள் கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? ஏதேனும் அந்த கோயில் பொது காரியத்திற்காக மண்பொழிப்பு கழுகிறாங்க, நன்கொடை கழுகிறாங்க, அந்த மண்டபத்துக்கு செய்ய சொல்றாங்க. அப்படி புதுசாக கட்டுற கோயில பாலாபிஷேகம் நடத்த வேண்டிக் கொண்டாங்க. அப்ப எல்லாரும் ஊர்ல உள்ள தெருவில் உள்ள தாய்மார்கள் எல்லாம் பால் கொடுக்க வேண்டும். நாள் கொண்டாடுறாங்க. அப்ப பாலை கொண்டு வந்தவங்க காலையிலேயே ஒரு பெரிய ஒரு பானையை, ஒரு செப்பு பானையை கோயிலுக்கு வாசல்ல கொண்டாடி வச்சுட்டாரு. அவங்க வீட்டு சார்பா பாலை கொண்டு ஊற்றணும். எல்லாம் சீக்கிரமாகவே அவங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் பாலை எடுத்து கொண்டு அந்த கோயில் வாசலில் உள்ள செப்பு பானை பக்கம் போனாங்க. 4 மணிக்கு கொடுத்தவங்க, 4 மணிக்கு கொடுத்தவங்க, 4 மணிக்கு கொடுத்தவங்க, 4 பக்கம் பார்த்தாங்க. ஒருத்தர் பார்த்த உடனே இதை ஏன் ஒரு கையில சுங்குல பால், இன்னொரு கையில தண்ணி, யாரும் பார்க்காத போது பாலை ஏன் ஊற்றி வீணாக்குவாங்க என்று சொல்லி தண்ணியும் பாலுமா கலந்து மூடி கொடுத்தாங்க. அடுத்த அம்மா போனாங்க, 4வது அவங்க 4 பக்கம் பார்க்கலான்னு பார்த்தாங்க. நம்ம பால் தான் பானை நிரம்ப போறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் பால் கொடுத்து வைப்பாங்க, நமக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பால் கொடுப்பாங்க. அதனால நாம தனியாவே ஊற்றிக்கல. கடைசியில அந்த செப்பு பானை பாலால் நிரம்பி வழியுது. நீரிலே கலந்த பாலால் நிரம்பி கோயில் அல்லது பொதுப்பணி என்று சொல்லுகிற போது நம்ம எவ்வளவு அன்பான உள்ளத்தோடு இருக்கிறோம், உண்மையான படை உள்ளத்தோடு இருக்கிறோம் என்பதற்கு அந்த நிகழ்ச்சி சாமி. இது நம்ம ஊர் மட்டும் இல்லை, விக்டர் ஹீரோவை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் பரிசு கோயிலிருந்து வந்தவன். ஒரு கதையை பண்ணலாமா, பண்ணலாமா? அருமையான கதை. என்ன என்றால் எல்லாரும் சேர்ந்து கோயில் கட்டினாங்க. நீங்க அமெரிக்காவில் கோயில் கட்டினாங்க. அவ்வாறு கோயில் கோயில் நடுமத்தில் நின்று போச்சு. ஏன்னா கோயில் அளவுக்கு நன்கொடை தெரியல. நல்ல கோயிலை பாதிலே இருந்துட்டாங்க. அங்கங்க புல்லு பூஞ்செல்லாம் முளைத்து கோயில் வாழ்ந்ததமா ஆயிடுச்சு. அந்த கோயில் தர்மரத்தா தலைவர் ரொம்ப மனசு வருத்தம். தான் எடுத்த காலம் வெளியே இந்த வருத்தம். இந்த வருத்தத்தில் அவர் தூங்கும்போது கனவுல கடவுள் வந்து பக்தா கவலைப்படாது, இந்த கோயிலை கட்டிடலாம், எல்லா காசும் நான் கொடுத்துறேன் என்று சொல்லி, நீ ஒரே ஒரு நிபந்தனை, அதை மட்டும் உங்க ஊர் ஜனங்கிட்ட சொல்லி ஒப்புதல் வாங்கிக்கிறேன், அங்கீகாரம் வாங்கிக்கிறேன். சரி, அப்படியே வாங்கிக்கிறேன் என்று சொல்லி காலையிலே தர்மரத்தான் மீட்டு இருந்தார். பஞ்சாயத்து சொல்லினார். பிரான்ஸ்ல நடந்த கதையாக விக்டர் ஹியூகோ கற்பனை பண்ணி எழுதுறது. கூட்டினார், எல்லாத்தையும் சொன்னார். எப்படி கடவுள் கனவுல வந்தாரு, காசு தரனாரு, கோயில கட்டி முடிச்சுட்டார், அதுக்கு நான் செஞ்சுட்டான் என்று எல்லாத்தையும் கொண்டார்கள். அன்னைக்கு ராத்திரி இவர் கனவு காணணும், கனவு வரணும். கடவுள் இப்போ வராது, எப்போ சொல்றது, எதை முன்னாடி சொல்றது, எதை பின்னாடி சொல்றது, முதல்ல வணக்கத்தை சொல்றதா, பின்னாடி நன்றியை சொன்னா யோசிச்சு கனவே வர. கனவு வந்தாலும் கடவுள் வருவாரு, கடவுள் வந்தாலும்
கோயிலை திறக்கணும். அவன் கடவுள் போட்ட நிபந்தனையை நிறைவேற்றணும், கோயிலை திறக்க முடியும். நிபந்தனையை தர்மகர்த்தா சொன்னார். அதாவது ஒருத்தர் அந்த ஊர்ல உள்ள ஒரே ஒருத்தர் நிபந்தனை ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். ஒருத்தர் நீங்க பேச்சை கேட்டு உட்கார்ந்து அது கூட உட்கார்ந்து இருக்காங்க. யாரும் எந்திரிக்கல. ஏன் எந்திரிக்கிறீங்களா? நிபந்தனை என்னன்னா, கோயில் கதவை திறனுக்கு முதல்ல யாரு போறாங்களோ அவங்க தன்னுடைய உசுரை பறிமுதல். இவ்வளவுதான் நிபந்தனை. அந்த பிரான்ஸ்ல கட்டின கோயிலே இன்னைக்கு வரை திறக்க முடியும். அப்போ நான் கோயில் காரியம் என்றால் நம்ம ஊர்ல இல்லை, அமெரிக்கா இல்லை, பிரான்ஸ் என்றாங்க, எங்கு பார்த்தாலும் இல்லையே. ஆக அற உணர்வு அந்த கொடை உணர்வு எவ்வாறு கூறி போயிருக்கிறது கூட அந்த சின்ன அந்த 2 கதையை சாட்சி. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க நீங்க அமெரிக்கா வந்து சொன்னார், அந்த கொடைன்னு சொன்னாங்க. யாரு? சேட்டு. இந்தியாவில் உள்ள சேட்டு, நம்ம ஊர் சேட்டு. சேட்டுடைய மகன் முதல் முறையா அமெரிக்கா வந்து போனார். மகன் சேட்டு மகன் வந்து திருச்சி மெட்ராஸ் சென்னை வந்தோடனே சொன்னார் பையன் நான் வந்து காசை ரொம்ப மிச்சப்படுத்தி விட்டேன். சேட்டுன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, பணத்தில் ரொம்ப குறி, பழைய காலத்து விருதுகளை போல, அதெல்லாம் மிச்சப்படுத்தி விட்டேன். என்னப்பா செய்ய? அதாவது நான் வந்து நியூயார்க் விமானத்தில் இறங்கினேன். அங்கேருந்து டவுன் பஸ்ஸு போனாங்க. பஸ்ஸு போனால் அதில் ஒரு $10 கட்டணுனாங்க. நான் என்ன சொன்னேன், பஸ்ஸுக்குனாலேயே ஓடி விட்டேன். அப்போ அந்த சேர்த்து சொன்னாலும் ஆனால் முத்தாப்பையன் ஓடுனா ஓடுனா ஒரு டாக்ஸிக்கு மேலே ஓடிட்டு கூடாதா, கொஞ்சம் கூடுதலாக காசு என்று சொன்னார். அது காசு எவ்வளவு வெறி மனிதனை வெறி பிடிக்கலாம்ங்கிறது என்னுடைய பாஸ்கரனுடைய கவிதை. இந்த சூழலை வைத்து இங்க பழைய காலத்தில் ஒரு வீடுகளெல்லாம் நான் பார்க்கும்போது நான் உள்ள என்ன என்று சொன்னால், வீட்டுக்கு வெளியில் செடி ஒளி இல்லை, செடி ஒளி உள்ள இருக்குது. அப்படி அமெரிக்கர்கள் போட்டுகிறார்கள், நாமும் போட்டுகிறோம். இந்த மனோபாவத்தோடு இந்த பழைய காரிகளை பாருங்க, தன்னுடைய பெயரை அந்த ஒரு செடிக்கு உள்ளே கொடுத்தான் அப்படின்னு சொன்னார். அவருடைய பெரிய உள்ளம் இந்த பாலாட்சியத்திற்கு 4 பேரை பார்த்து பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி வருகிற தாய்மார்கள் பார்க்கும்போது எவ்வளவு வேறுபாடு தெரிகிறது. முடிவாகவும் விரைவாகவும் திருவள்ளுவர் சொல்கிறார், மனசின் மேல் தர்ம செயல் செஞ்சா நிறைய தர்மத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை, மனசை சுத்தமாக்கிட்டா போதும். மனத்துக்கையும் மாசு இதனாக அனைத்து அரண் என்று அவர் சொல்றார். மனசு சுத்தமாக இருந்தா எல்லாமே சுத்தமாக இருக்கும் என்பது அவருடைய கருத்து. இந்த உரையில் கருத்தையும் நிறைவு செய்யும் மூலமாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும், ஒன்று இப்பொழுது அண்மையிலே அமெரிக்காவுடைய பத்திரிகையிலே இந்த சீசனுடைய வரலாறும் வழக்கு, அவருடைய இறந்து கொலை செய்யப்பட்ட இப்போருடைய வரலாறும் நிகழ்ச்சியும் வருகின்றன. இவற்றை வைத்து பார்க்கிற பொழுது எங்கேயும் அழிவுவது, அதை ஒட்டி சண்டை சிக்கலை கொள்வது என்ற நிகழ்ச்சியெல்லாம் தெரிவிக்கிற சூழல்ல நம்முடைய பழைய சமுதாய அமைப்பில் நம்முடைய பழைய கவிஞர்கள் எழுதிக்கக்கூடிய கவிதைகளை பார்த்தால் ஒரு தூய அன்பு வாழ்க்கையை அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். ஒன்று, நம்முடைய பழைய அமைப்பிலே உயர்ந்த பண்புகளை பெற்றிருந்தோம் சொல்கிறார்கள். இப்போது அந்த பண்புகளில் இருந்து தேய்ந்து வருகிறோம், விழுதியில் இருந்து தேய்ந்து வருகிறோம். இந்த தேய்ந்து வரக்கூடிய சூழலை நினைவுதான் என்னுடைய உரையினுடைய சுருக்கமும் நோக்கமும் கொள்வதில்லை. தமிழை பற்றி பாரதி எழுதிய ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் படித்து விடைபெறுவேன். பாரதி பரமேஸ்வரன் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களில் 19/7/1915 எழுதிய கடிதம்
நாம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். பேராசிரியர் அரவாணன் அவர்களுக்கு நன்றி. நாம் எல்லோரும் அமெரிக்காவிற்கு வருவதற்காக விசா பெறுவதற்கு அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு சென்று நாள் முழுவதும் உறங்கி மறுநாள் காலையில் அந்த வரிசையில் நின்று நாள் முழுவதும் மறுநாள் முழுவதும் அங்கு காத்திருந்து அவன் விசா தருவானோ தரமாட்டானோ என்று பட்டு அடித்துவிட்டு அது தமிழ் பத்திரிகை தொடர்ந்து அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கத்திற்கு பல துறைகளில் சேவை செய்த இரு அங்கத்தினர்களை இப்பொழுது கௌரவப்படுத்த விரும்புகிறோம். May I request Dr. Ganesh to present plaques to two distinguished people. வணக்கம். தமிழுக்கு, தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றி தன்னுடைய தொண்டினால் சிறப்பு பெற்ற ஒருவரை ஆண்டுதோறும் தேர்ந்தெடுத்து ரத்னா அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழில் அரிய சாதித்த ஆன்றோர் பரிசு என்ற பட்டத்தை அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கம் கடந்த 4 ஆண்டுகளாக கொடுத்து சிறப்பித்து வந்திருக்கிறது. இந்த ஆண்டு அந்த பட்டத்தை கவிஞர் வெண்ணிலா என்றழைக்கும் டாக்டர் கோபால்சாமி அவர்களுக்கு அளிப்பதில் அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கம் பெருமைப்படுகிறது. இந்த பரிசு தேர்ந்தெடுக்கும் குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் மட்டுமல்லாது கோபால்சாமி எழுதி படைத்த தமிழ் கவிதைகள், கட்டுரைகள், சங்க மலர்களை படித்து அவருடைய தமிழ் அறிவை சற்று நன்றாக புரிந்து கொண்டிருக்கும் சிலரிடமும் கோபால்சாமியை பற்றி கேட்டு தெரிந்த சில குறிப்புகளை இங்கே சுருக்கமாக கூறுகிறேன். அவரை பற்றி கூறிய சில கருத்துக்கள். கவிஞர் வெண்ணிலா என்றழைக்கும் டாக்டர் கோபால்சாமி அவர்கள் ஒரு படைப்பாளி. நவீன கவிதைகள் படைப்பது ஒரு வல்லுநர். ஓசோன் லேயர் பற்றியோ, நெல்சன் மண்டலா பற்றியோ, இந்தியாவில் சமூக அநீதியை பற்றியோ எழுதியுள்ள அவருடைய எந்த கவிதையும் செய்யுள் இயற்றும் இலக்கண விதியுடன் படிப்பதற்கு தமிழ் சுவையுடன் கூடிய செந்தமிழ் வருகிறது. அவர் ஒரு கட்டுரை ஆசிரியர். அவருடைய பெண்ணாய்வு கட்டுரைகள் மிகுந்த ஆழமுள்ள கருத்துக்களையும் புரட்சிகரமான கருத்துக்களையும் தெளிவாக வெளிப்படுத்தி வாசகர்களை கவரும். அவர் ஒரு நூலாசிரியர். அவர் படைத்த கூட்டு தமிழ் சங்க மலர்களில் அவருடைய தனியான பாணியையும் பயமின்றி எழுதும் பல புரட்சி கருத்துக்களையும் வாசகர்கள் கவனித்திருக்கலாம். வாஷிங்டன், பால்டிமோர் தமிழ் சங்கம் வெளியிடும் சென்ட்ரல் 8 ஆசிரியர் குழு ஒரு முக்கியமான எழுத்தாளராக இருந்து கடந்த 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். தமிழ் எழுத விரும்பும் தமிழுக்கு ஊக்கம் தருபவர், மற்ற தமிழ் சங்கங்களுக்கு உதவும் மனப்பான்மையர். அரசியல் காரணங்களால் பெருமைப்படாத தமிழகத்தில் தரமான படைப்பாளிகளை கௌரவிக்கும் திட்டத்தை உருவாக்கியது ஒருவர். டாக்டர் கோபால்சாமி அவர்கள் கோயம்புத்தூர் மாகாணத்தில் சந்திரபுரம் என்ற ஊரை சேர்ந்தவர். 1978 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் விண்ணியலில் பட்டம் பெற்று அங்கே அசோசியேட் சயின்டிஸ்டாக வேலை பார்த்தவர். பின்பு கொடைக்கானல் அப்சர்வேட்டரி ரெசிடென்ட் சயின்டிஸ்டாக இருந்துவிட்டு 1985 அமெரிக்கா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டில் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் டிபார்ட்மெண்டில் விண்ணியல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்து வருகிறார். அவருடைய மனைவி சுசிலாவும் சோபனா கல்பனா என்ற 2 மகன்களுடன் மேலாண்டில் வாழ்ந்து வரும் கோபால்சாமியை கௌரவிப்பதில் அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கம் பெருமைப்படுகிறது.
தமிழ் மக்களே, என்னை அதிர்ச்சியால் திக்குமுக்காட வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சி. எனக்கு இப்பொழுதுதான் தெரியப்படுகிறார்கள். இசை என்ற இமயமலையில் ஏறி கொடி நட்டிவிட்டு அடுத்த சிகரங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும் இசையறிஞர் இளையராஜாவிற்கு முன்னால் இதோ வரலாறு காணாத இந்த கூட்டத்தை கூட்டி ஒலிம்பிக் தொடரோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற புரவலரும் செயல் வீரருமான டாக்டர் அழகு கணேசன் அவர்களது சாதனைக்கு முன்னால் அழகாக அமைந்திருக்கும் இந்த விழாவின் அமைத்த திரு ராமன் அவர்கள் சாதனைக்கு முன்னால் என்னை கௌரவித்திருப்பது என்னால் இன்னும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இருந்தாலும் என்னுடைய இந்த இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆதரவு தந்த அமெரிக்க கூட்டு தமிழ் சங்க தலைவர்கள் அத்தனை பேரையும், இலக்கிய முயற்சியிலே பேராதரவு தந்த டாக்டர் முத்தரசன் மற்றும் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கின்ற அமெரிக்க தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கிடைத்த ஒரு பரிசாக நான் இதை கருதுகிறேன். மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அண்ணன் காட்டிய வழியில் வந்தவர், தனது அண்ணன் காட்டிய வழியில் வந்தவர், தந்தை சொல்லை தட்டாதவர், தம்பிகளுக்கு காவல் வழிகாட்டியாக இருப்பவர். இவர் கற்றது கல்லூரி படிப்பு மட்டும் அல்ல, கல்வியில் செலுத்திய கொள்கை படிப்பும் கூட. இவர் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர். பொன்னியாறு ஆடிப்பெருக்கிலே ஓடுவது போன்ற தமிழ் ஓட்டம் உடையவர். கவிதையாகட்டும், நாடகமாகட்டும், தமிழ் இனத்தின் முன்னேற்றத்திற்கான சொல்லாற்றலாகட்டும், அமெரிக்கா வாழ் தமிழர்களின் முன்னணியில் இருப்பவர் இவர் என்று சொல்வது காலமும் பொருத்தமானது. வந்தோர்க்கெல்லாம் இடையிலும் வருவோர்க்கெல்லாம் உலகிலும் என்ற வழக்குரைக்கு ஏற்ப உள்ளது விருந்தோம்பும் இவர் இல்லம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், அதற்கு எடுத்துக்காட்டு இவருடைய தொழிலாளரும் நன்மக்களும். மொழி என்றால் முன்னிற்பவர் இவர், இனம் என்றால் புள்ளி எழுபவர். இவர் ஆற்றி வரும் பணிகள் மிகப்பல. உள்ளூர் தமிழ்ச்சங்கம், அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, தமிழ்நாடு அறக்கட்டளை, உலக தமிழ் மொழி அறக்கட்டளை, உலக தமிழ் அமைப்பு முதலிய எல்லாவற்றிலும் முன்னின்று பணியாற்றுபவர் இவர். முழு அட்டவணையை கொடுக்க இப்பொழுது நேரம் இல்லை. இவ்வளவையும் நான் சொன்ன பிறகு இவர் யார் என்பது உங்களில் பலருக்கு புரிந்திருக்கும். எனது இனிய நண்பர் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். தமது குடும்பத்தினர் இன்று இங்கு இல்லாத போதும் தமிழ் குடும்பமே இவரது குடும்பமாக பங்கேற்று பணிகொள்கின்றது. இந்த நேரத்தில் presented to Dr. S. Ilangovan in recognition of outstanding and distinguished service to Tamil and Tamil community. Presented by the Federation of
Tamil Sangams of North America Convention 1994, Somerset, New Jersey. அருமை தமிழ் நெஞ்சங்களே, நோய் நாடி நோய் முதல் நாடி தமிழர் பண்பாட்டில் மீண்டும் சீரமைக்க வந்துள்ள பேராசிரியர் காப்பா அரவாணன் அவர்களே, தமிழ் பெருந்தகை இறந்தவர்களே, புறநானூற்றுடன் தமிழ் இசை வடிந்துவிடவில்லை என்பதை உலகிற்கு பறைசாற்றும் இசைஞானி அவர்களே, தமிழ்நாடு அறக்கட்டளை தலைவர் இந்திய நண்பர் துக்காராம் அவர்களே, இங்கே சங்கடத்தில் ஆற்றியிருக்கும் எனது அருமை நண்பர் கணேசன் அவர்களே, தமிழ் நெஞ்சங்களே, மீண்டும் ஒருமுறை புறநானூற்றை கூறுகின்றேன். தமிழன் வீரம் முதல் மடிந்துவிடவில்லை, தமிழன் என்றும் வீரத்துடன் தான் வாழ்கின்றான் என்று சிங்கள இனவாதத்தை பதிலடி ஒழுத்து தமிழ் ஈழம் காணப்போகும் எனது அருமை ஈழத்து இளவர்களே, பெண் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அதிர்ச்சியான அனுபவம். நண்பர் கோபாலசாமி சொன்னது போல இந்த பரிசு பல்கலைக்கழகங்களிலே தமிழுக்காக ஆராய்ச்சி செய்து மிகவும் பணியாற்றியுள்ள பெரியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள். பேராசிரியர் ராமானுஜம், ராஜ்ஹாட், ராஜம், மென்ஹோம் இவர்கள் பெற்றது இந்த மாதிரி பெரியவர்களுக்கு கொடுத்த பரிசை எங்களுக்கு கொடுத்து இந்த பரிசை குறைத்து விட்டீர்களே என்று வருகின்றேன். ஆனால் ஏதோ நானும் கோபாலசாமியும் தமிழுக்காக எதிர்க்கிறோம் என்றால் அது எங்கள் கை முயற்சி அல்ல, இங்குள்ள நண்பர்களின் நாள் ஒத்துழைப்பு. சிகாகோவிலே இரு கண்களாக எனது நண்பர் பாபு அவர்களும் நண்பர் விஸ்வநாதன் அவர்களும் எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். அவர்கள் புகழை தேடி செல்வதல்ல, அவர்களுக்கு பரிசு கிடைப்பதல்ல, ஆனால் அவர்கள் சார்பிலே தமிழ் பிரியர்கள் என்று நான் கூறுவேன். நீங்கள் தமிழ் பெரியர்கள் என்று கூறலாம். பெரும்பாலான நேரத்தை தமிழுக்காக செலவு செய்து தமிழுக்காக கோயிலையே தன் வீட்டில் கட்டி வைத்திருக்கும் நண்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்து ஈழத்து தமிழர்கள் சொல்வது போல சாம்போதும் தமிழ் படித்து காண வேண்டும், என் சாம்பல் தமிழ் மனத்து வேக வேண்டும் என்று தமிழ் ஆர்வம் உள்ள ஒவ்வொரு தமிழரின் சார்பில் இந்த பரிசை விடைபெறுகிறேன்.